வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் குழி பணியாரம் செய்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். அந்த கோதுமை மாவு கூட இன்றைக்கி எங்கள் வீட்டில் செவ்வாழைப்பழம் தான் இருக்குது, அதனால் நான் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பழம்னாலும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு பழத்தை எடுத்து அதை பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். செவ்வாழைப்பழம் போட்டு குழி பணியாரம் செஞ்சால் அது டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கருப்பட்டி எடுத்து அதை நல்லா பாகு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட வடிகட்டி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்ல பழம்லாம் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பழம் போட்டு செஞ்சால் நம்ம சாப்பிடும்போது அது டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பழம் போட்டு நம்ம குழிப்பணியாரம் செய்கிறோம். அதை வடிகட்டி ஊற்றிக்கணும். வடிகட்டினா தான் கருப்பட்டியில் அடியில் இருக்க மண்டி எறும்பு எது இருந்தாலும் அது தனியாக வருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியாக இல்லாமல் நல்லா கொழு கொழுன்னு வர்ற பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பழம் கிடந்தால் பரவாயில்ல, மாவு கட்டி விழாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நான்ஸ்டிக் குழி பணியார கல் தான் எங்கள் வீட்டில் இருக்குது. அதை இன்றைக்கி நான் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் நீங்கள் என்ன ஆயில்னாலும் ஊற்றிக்கலாம், நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை ஊற்றிக்கோங்க. இன்றைக்கி நான் இதில் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை எடுத்து அப்படியே ஒவ்வொரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அப்படியே ஒவ்வொரு குழியிலையும் ஒவ்வொரு ஸ்பூன் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததும் அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கலாம். ஈவினிங் ஸ்கூல் போயிட்டு வர்ற குழந்தைகளுக்கு இந்த ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். பாருங்கள், அப்படியே வெந்துருச்சு பாருங்கள். அப்படியே திருப்பி திருப்பி வைக்கிறதுல அடியில் உள்ளது வெந்துடும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.